அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் யாரை நேசிக்கின்றான்? தொடர் 15. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, பலகீனமான இறை நம்பிக்கையாளனை விட முக்மினை விட பலமான முக்மினே அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமானவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ரெண்டு பேருமே முக்மின் தான், ரெண்டு பேருமே இறை நம்பிக்கையாளர் தான். ஆனா அதுல பலமானவங்க தான் அல்லாஹ்க்கு ரொம்ப விருப்பமானவங்க பலவீனமானவங்களை விட அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப பொதுவா சொல்லிட்டாங்க. அப்ப என்ன பலம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, முதல்ல எல்லாருக்கும் ஞாபகம் வர வேண்டியது, ஞாபகம் வந்திருக்கும் இந்நேரம், என்னன்னா உள்ளம் தொடர்பான விஷயமா இருக்கலாம். ஈமான், ஏன்னா நபிமொழி குரான் அப்படின்னாலே நம்ம மார்க்கத்தோட தான் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். அப்போ ஒருவேளை அல்லாஹ்வை நம்புறதுல பலமா இருக்கணும் அப்படின்னு இந்த ஹதீஸ்ல சொல்லப்படுதோ அப்படின்னு நினைப்போம். கண்டிப்பா அது முதல் விஷயமா இருக்கும். ஆனாலும் பொதுவா சொன்னதுனால எல்லா வகையிலையும் ஒரு மனிதன், ஒரு இறை நம்பிக்கையாளன் பலமா இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ் எதிர்பார்க்கறான் அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். உடல், உள்ளம், பொருளாதாரம், ஆள்பலம், கல்வி, அறிவுன்னு எல்லாத்துலயும் ஒரு மனிதனுக்கு என்னென்ன அருட்கொடைகள்லாம் இந்த உலகத்துல கிடைக்குமோ அது எல்லாத்தையும் கொண்டு ஒரு மனிதன் பலமா இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ் எதிர்பார்க்கறாங்க. உடல் அப்படின்னா உடல் அளவுல ரொம்ப திடகாத்திரமா நல்ல உழைக்கக்கூடிய மனிதரா, அந்த உடல் வச்சு எந்த ஒரு பலவீனமும் இல்லாத ஒரு பலம் வாய்ந்த ஒரு மனிதனா இருக்கிறதுக்கு முயற்சி செய்யணுமா. அதே நேரத்துல உள்ளம் அப்படின்னு பார்த்தோம்னா அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் மறுமை நாள் இன்னும் இஸ்லாத்தினுடைய நம்பிக்கைகள்லாம் நம்புறதுல ரொம்ப பலசாலியா இருக்கணும். ஒரு சின்ன கவலை வந்தா கூட துவண்டு போயிடாத அளவுக்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி இன்னும் எல்லா நபிமார்கள் மாதிரியும் தனக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு உள்ளத்தின் அளவுல அவங்க பலமா இருக்கணும். அடுத்து பொருளாதாரம். இந்த உலகத்துல வாழ்றதுக்கு ஒரு மனிதனுக்கு பொருளாதாரம் ரொம்பவே அவசியம். அது இன்னைக்கு நமக்கான ஷெடியூல், நம்ம காலையில எந்திரிக்கும் போது நினைக்கிற எல்லா விஷயமும் அந்த பொருளை திரட்டுறதை வச்சுதான் ஞாபகம் இருக்கும் பெரும்பான்மையான மனிதர்களுக்கு. இப்ப அப்படிங்கும்போது இந்த பொருளாதாரம் வகையிலையும் பலமா இருக்கணும் அப்படின்னு மார்க்கம் சொல்லுது. அடுத்து ஆள்பலம். ஆள்பலம் அப்படின்னா என்னன்னா, எல்லாமே இருந்தாலும் நமக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள், நம்மளை சுத்தி ஒரு நல்ல மனிதர்கள் ஒரு வட்டாரத்தை ஏற்படுத்திக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப அவசியமானது. அது நமக்கு ஒரு தனி பலத்தையே கொடுக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பலம். அடுத்து கல்வி, அறிவு, திறமை, இதுல எல்லாத்துலயும் ஒரு பலமான முக்மீனா இருக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே நிச்சயமா முயற்சி செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அப்போ ஒரு கேள்வி வரும், அல்லாஹ் எல்லாருக்கும் எல்லா அருட்கொடையும் கொடுக்கல தானே, ஒரு சிலருக்கு ஒண்ணு இருக்கும் ஒண்ணு இருக்காது, அப்ப எப்படி எல்லாத்துலயும் நம்ம பலமா இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இப்போ நல்ல ஆரோக்கியமா இருக்கிறவங்களுக்கு பண வசதி இல்லாம இருக்கலாம். ஆரோக்கியமும் பணமும் இருக்கிறவங்களுக்கு நல்ல நண்பர்கள் வட்டம் கிடைக்காம இருக்கலாம். இல்ல நல்ல ஒரு மனிதர்களுடைய தொடர்பு, பெரிய பெரிய ஆட்களுடைய தொடர்பு எல்லாம் இருக்கு, உடல் ஆரோக்கியம், பண வசதி இருக்கு, ஆனா அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் இல்லாம போயிடலாம். இல்ல எல்லாமே இருந்தும் திறமை இல்லாம போயிடலாம், கல்வி அறிவு இல்லாம போயிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய மாத்தி மாத்தி இருக்கும். அல்லாஹ் அப்படிதான் நம்மள கொஞ்சம் இம்பேலன்ஸ் பண்ற மாதிரி தான் எல்லாரையும் அமைச்சிருப்போம். எல்லாருக்கும் எல்லாத்தையும் அல்லாஹ் நமக்கு கொடுக்கல. ஸோ கொடுத்திருக்கிறதும் சோதனை, அல்லாஹ் குறைவா கொடுத்திருக்கிறதும் சோதனை அப்படின்றது நம்மளுடைய புரிதலா எப்பவுமே இருக்கணும். இப்போ இந்த இடத்துல எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ரொம்ப பலமா இல்லைனாலும் பரவாயில்ல, பலவீனமா இருந்துடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப உறுதியா அந்த புரிதல் இருக்கணும். எப்படின்னா, இப்போ உடல் முழுமையா ரொம்ப எப்போதுமே ஆக்டிவாவே இருக்கும் அப்படின்னு எல்லாரோடையும் சொல்ல முடியாது. ஸோ உடலுக்குன்னு சில பலவீனங்கள் இருக்கதான் செய்யும். ஆனா அந்த பலவீனம் தொடர்ச்சியா இருக்கிற மாதிரி, அதாவது உடல்ல திடகாத்திரம் இல்லாம எந்த வேலையும் நம்மளால நினைச்ச மாதிரி செய்ய முடியாத அளவுக்கு ஒரு பலகீனமா, எப்போதும் பலமா இல்லைனாலும் பரவாயில்ல, எப்போதும் பலகீனமா இருந்துடாதீங்க அப்படின்னு இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுது. அதுக்கப்புறமா உள்ளத்தளவுல பார்த்தோம்னா, ஒரு சின்ன கவலை வந்தா கூட துவண்டு போயிடக்கூடிய அளவுக்கோ, இல்ல ஒரு சின்ன பிரச்சனையை கூட சால்வ் பண்ண முடியாம, ஒரு சின்ன குழப்பம் கூட மனசுக்கு ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்துற மாதிரியான சூழல் இல்லாம எல்லாத்துலயும் தெளிவா முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழல். ஸோ உடல் ஆரோக்கியம், பணம், இதெல்லாமே இறைவன் நமக்கு கொடுக்குற ரிஸ்கா இருக்கும். நம்ம எவ்வளவுதான் தேடினாலும் ரொம்ப என்ன விதிச்சிருக்கானோ அதான் கிடைக்கும். ஆனா உள்ளத்தினுடைய பலம் முழுக்க முழுக்க நம்மளுடைய முயற்சியில. பகுத்தறிவு உள்ள ஒரு மனிதனுக்குமே உள்ளம் இருக்கும் தானே. அப்ப அந்த உள்ளத்தினுடைய பலம் எல்லா மனிதர்களும் அவங்களுடைய முயற்சியில கண்டிப்பா அதை பெற்றுக்கணும். அப்போ இதுக்கு விதிவிலக்கே கிடையாது. எல்லாரும் அந்த தன்னுடைய உள்ளத்தால பலமா இருக்கணும் அப்படின்றதுக்கு முயற்சி செய்யணும். அதுக்கு எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கையும், முக்கியமா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையும்
படிச்சு அந்தபடி நம்மளுடைய வாழ்க்கைய அமைச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அடுத்து பொருளாதாரம். ஸோ பொருளாதாரத்துல இன்னைக்கு எல்லாரும் பலமா இருக்கிறது இல்லை. அப்ப என்னன்னா அதுல பலகீனமா இருந்துடக்கூடாது. எப்போதும் யாருக்கிட்டையும் நம்ம கடன் வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு சூழல்லையோ, இல்ல நம்மளுடைய தேவைகள் மற்றவங்க மூலமா நமக்கு நிறைவேறணும் அப்படின்ற ஒரு சூழல்லையோ இருக்கக்கூடாது அப்படின்றதுல உறுதியா இருக்கணும். நம்ம எவ்வளவு கம்மியா சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, அது ஹலாலான முறையில இருக்கணும். நம்மளுடைய தேவையை நம்ம நிறைவேற்றிக்கணும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிறருக்கு கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும் அப்படின்றதுல உறுதியா இருக்கணும். அந்த அளவுக்கு பலமா இருக்கிறதுன்றதுல முயற்சி செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து ஆள்பலம். ஆள்பலம் பார்த்தோம்னா இன்னைக்கு எல்லாரும் சொந்த ஊர்ல இருந்து நல்ல முன்னேறி இருக்கிறதுக்கு தான் ஆசைப்படுவோம். ஏன்னா நம்ம சொந்த பந்தங்கள், நமக்கு தெரிந்த மனிதர்களோட வாழ்றதே ஒரு இறைவன் கொடுத்த அருள் தான். இப்ப திடீர்னு நம்ம வேற இடத்துக்கு போறோம்னா நமக்கு கல்வி இருக்கு, திறமை இருக்கு, அறிவு இருக்கு, நல்ல லாங்குவேஜ் தெரியும், பணம் இருக்கு, உடல் ஆரோக்கியம் இருக்கு, எல்லாமே இருந்தாலும் நம்ம அந்த இடத்துக்கு போனோடனே நம்ம எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன? நல்ல நண்பர்கள் வட்டாரத்தை ஏற்படுத்தணும், நல்ல மனிதர்களோட இப்படியா தொடர்பு வச்சுக்கணும். ஏன்னா எல்லாமே இருந்தும் ஊர் பேர் தெரியாத இடத்துல யாருடைய தொடர்பும் இல்லைன்னா நம்மளுடைய நிலைமை அந்த இடத்துல ரொம்ப மோசமா இருக்கும். அப்போ நம்மளால பெரிய பெரிய ஆட்களோட தான் தொடர்பு வச்சுக்க முடியல அப்படின்னாலும் நம்மளை சுத்தி எப்போதுமே நல்ல நண்பர்கள், நல்ல மனிதர்களுடைய தொடர்பை வச்சுக்கணும். இந்த ஒரு பலமும் ஒரு மனிதனுக்கு கண்டிப்பா தேவை. அடுத்து கல்வி, அறிவு, திறமை, இந்த மாதிரி பல விஷயங்கள்ல இப்ப படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைங்களா இருந்தா கண்டிப்பா இந்த சூழல்ல அவங்களுக்கான டிகிரியோ, நல்ல கிரேடோ, அது மூலமா அவங்க செய்யக்கூடிய ரிசர்ச்சும் ரொம்ப அவசியம். இல்ல அந்த காலத்தெல்லாம் கடந்து சம்பாதிக்கக்கூடிய சூழல்ல இருக்கக்கூடியவங்களா இருந்தா கவலைப்பட வேண்டியதில்லை. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய அறிவை ஒரு நாளும் தேடிக்கணும், புது புது விஷயங்களை கத்துக்கணும். நம்ம என்ன தொழில இருக்கோமோ, என்ன விஷயத்துல இருக்கோமோ அதில் நம்மளுடைய திறமையை வளர்த்துக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். ஸோ இப்படி எல்லா வகையிலையும் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அளவுக்கு, இறைவன் எதை நிறைய கொடுத்திருக்கானோ அதுல முழு பலத்தோடு இருக்க முயற்சி செய்யணும். இறைவன் குறைவா கொடுத்திருக்கிற விஷயத்துல பலகீனமாவது இல்லாம இருக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் அப்படின்ற வகையில இந்த நபிமொழியை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி இருந்து அந்த பலகீனமான இறை நம்பிக்கையாளனை விட பலமான இறை நம்பிக்கையாளனே அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமானவர் அப்படின்னு நபிமொழிக்கு ஏற்ப நாம பலமான ஒரு இறை நம்பிக்கையாளனா இருந்து அல்லாஹுடைய விருப்பத்தை பெறதுக்கு முயற்சி செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அப்படி பலமா நம்ம இருக்கும்போது அது நம்மளுடைய வாழ்க்கையும் சந்தோஷமா வச்சுக்கும், சரிப்படுத்தும். அதே மாதிரி நம்ம குடும்பத்துக்கும் ஒரு நல்ல ஹோப் கிடைக்கும். நம்ம குடும்பத்தினுடைய தரத்தையும் நம்மளால உயர்த்த முடியும். அதுக்கு ஈக்குவலா நம்மளுடைய சமூகத்திலையும் நமக்கான தரம் உயரும். நம்ம நினைச்ச விஷயங்கள் நம்மளால செய்ய முடியும். நினைச்ச விஷயங்கள் பெருசா சாதிக்க முடியலன்னாலும் நம்ம வரக்கூடிய பிரச்சனைகளை பாதுகாக்கிறதுக்கு கண்டிப்பா நம்ம பலசாலியா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு நமக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள், நமக்கு வரக்கூடிய அந்த பல பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு தெரியாம முஸ்லிம் சமுதாயம் பல நேரங்களில் யோசிச்சுட்டு இருக்கோம்ல. அது எல்லாத்துக்கும் நம்ம செய்ய வேண்டிய முதல் படி என்னன்னா நம்மளே பலப்படுத்திக்கிறது. அப்ப இறைவன் ஒரு விஷயத்த சொல்றான், இறைவன் ஒரு விஷயத்த விரும்புறான், அல்லாஹ் ஒரு விஷயத்த எதிர்பார்க்கிறான்னா அது நமக்கும் ஏதோ ஒரு வகையில இல்ல பல வகையில நன்மை அப்படின்றனாலதான் அல்லாஹும் அதை எதிர்பார்க்கிறான். ஸோ அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி செஞ்சு பலமான ஒரு முக்மீனா, அல்லாஹுடைய விருப்பத்தை பெறக்கூடிய ஒரு முக்மீனா வாழணும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.